السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسولك نبينا خاتم النبيين وأصحابه الطاهرين وآله وصحبه كلهم أجمعين، أما بعد. وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال رسول الله صلى الله عليه وسلم: وينادي مناد يا باغي الخير أقبل ويا باغي الشر أقصر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வினுடைய பேரருளால் இன்னும் ஓரிரு தினங்களில் சங்கை மிகுந்த ரமலானை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். பொதுவாகவே ரமலானுடைய மாதம் வருகிறது என்று சொன்னாலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்துவிடும். எந்த அளவுக்குன்னா காசு பணத்தில், பொருளாதாரத்தில் குறைவாக இருப்பவர்கள் கூட இந்த ரமலானுடைய மாதத்தில் நாமும் ஏதாவது தானம் தர்மங்கள் செய்து அதன் மூலியமாக நன்மையை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர்கள் வாரி வழங்கி சந்தோஷத்தினுடைய உச்சிக்கே செல்கின்ற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். ரமலானுடைய மாதம் வருது அப்படிங்கும்போது இன்னொரு எண்ணமும் நமக்கு வரும். போன வருஷம் ரமலான் கொஞ்சம் அமல்களில் நான் பின்தங்கி விட்டேன், கொஞ்சம் அமல் செய்யாமல் விட்டுட்டேன். இந்த வருஷம் ரமலானிலாவது அதிகமான வணக்க வழிபாடுகளை நான் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேடணும். இந்த ரமலானிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வரத்தான் செய்யுது. ஒவ்வொரு வருஷமும் ரமலான் வருகின்ற ஆரம்ப காலகட்டத்தில் நீங்களும் நினைக்கிறீர்கள், நானும் நினைக்கிறேன், எல்லோரும் நினைக்கிறோம். என்னன்னா, இந்த வருஷம் ரமலானை வீணாக்கிடக்கூடாது, நிறைய அமல் செய்யணும், நிறைய குர்ஆன் ஓதணும், நிறைய தொழுகணும், நல்ல இபாதத்துகள் அதிகமாக செய்து ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய பரிணாமத்தில் இந்த ரமலான் என்னை மாற்றி தர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லோரிடத்திலையும் இருப்பது உண்மைதான். ஆனால் என்னன்னா, ரமலானுடைய ஆரம்ப நாட்கள் இந்த ஆர்வமும் சந்தோஷமும் இந்த நினைப்பு எல்லாமே நல்ல வேலை செய்யும். தொழுக ஆரம்பிச்சிருவோம். ரமலானுடைய பெற தெரிஞ்சிச்சு நான் சொன்னதிலிருந்து தொழுகிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். குர்ஆனு கையுமாக இருப்போம். இன்னும் போய் இமாமுகள்கிட்ட, ஆலிம்கள்கிட்ட போய் நான் குர்ஆன் ஓதுறேன், நோன்பு வைக்கிறேன், தஹஜ்ஜுத் தொழுகிறேன், தராவியை தொழுகிறேன், இன்னும் வேற ஏதாவது இந்த ரமலானில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வாரம் போகும்போது இந்த ஆர்வம் அப்படியே மெல்ல குறைகிறது. ஒரு நாளைக்கு 2 ஜுஸு 3 ஜுஸு ஓதிட்டு இருந்தவர் 3லிருந்து 2 ஆகுது, 2லிருந்து 1 ஆகுது,
அதுக்கப்புறம் அப்படியே அரை ஜுசு அந்த ரமலான் முடிவடைகின்ற போது அதான் லைலத்துல் கத்ர் முடிஞ்சா ரமலானே முடிஞ்ச மாதிரின்னு குர்ஆனை தூக்கி வச்சிடறோம். இப்படித்தான் உலகத்தில் உள்ள 75% முஸ்லிம்களுடைய நிலை இதுதான். ஆரம்பத்தில் ரமலான் வரும்போது ரொம்ப ஆசையாக ஆர்வமாக அதை மிகுந்த வரவேற்போடு அமல் செய்வதற்கும் இபாதத்து செய்வதற்கும் துணிகின்ற நாம் அந்த ரமலானுடைய நாட்களுடைய கடைசி கட்டம் நெருங்குகின்ற போது சொல்றதுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. பரலான தொழுகையை கூட விடுபவர்கள் உண்டு, மறுக்க முடியாத உண்மை. ரமலானுடைய மாசத்துல கூட பரலான தொழுகையை கூட விடுபவர்களும் அந்த கடைசி நேரங்களில் உண்டு. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த அந்த ரமலானை வரவேற்கின்ற அந்த ஆசையும் அந்த மகிழ்ச்சியும் குறைந்து போய்விடுகிறது. ஆரம்பத்தில் பள்ளி வாயில்கள் நிறைந்து கிடைக்கிறது. ஒரு கொஞ்சம் நேரங்களும் காலங்களும் செல்லுகின்ற போது வழமையாக தொழக்கூடியவர்களுடைய நிலைமையிலே வந்து பள்ளி நிற்கிறது. அப்படி இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த எதிர்வருகின்ற ரமலானை நாம் முழுமையாக சங்கைப்படுத்துகின்ற நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தை பற்றி நிறைய சிறப்புகளை நாம் தெரிந்திருக்கிறோம். நிறைய ஹதீஸ்கள் நமக்கு தெரியும். நாம் சொல்லுகின்ற ஹதீஸ்கள் எல்லாம் பல்வேறு முறை நாம் கேட்டிருக்கிறோம். ரமலானுடைய மாசத்தை போல வேற எந்த மாசமும் கிடையாது. ரமலானுடைய மாதத்தை போல ஒரு சிறந்ததொரு மாதம் வேறு எந்த மாதத்திற்கும் இவ்வளவு தனிச்சிறப்புகளும் அமல்கள் செய்வதற்குரிய வாய்ப்பும் என்பது ரமலானை தவிர வேறு மாதங்களில் இல்லை, நாம் அறிந்திருக்கின்ற செய்தி. அதே போன்று நன்மைகளை அள்ளித் தருகின்ற மாதம் ரமலான். இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகமாக இறங்குகின்ற மாதம் ரமலானுடைய மாதம். தௌபாவை நமக்கு பெற்றுத் தருகின்ற மாதம். தீமைகளுக்கு எதிராக, பாவங்களுக்கு எதிராக நம்மை போரிட தூண்டுகின்ற மாதம். இப்படி எவ்வளவோ சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நரக விடுதலையை தருகின்ற மாதம். ஒரே ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லப்படக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவை சுமந்து வருகின்ற மாதம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் முழுக்க 720 மணி நேரங்கள் முழுவதுமாக நன்மைகளை கொட்டி தருகின்ற மாதம் ரமலான். ஒரு மாசத்துல 720 மணி நேரங்கள் நமக்கு முழுவதுமாக ஒரு செகண்ட் கூட பாக்கி இல்லாம நம்ம நன்மைகளை வாரி 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 வழங்குகின்ற மாதம். நாம் சடைவடைந்து விட்டாலும் அல்லாஹ் சடைவடைந்து விடுவதில்லை. நமக்கு நன்மைகளை வாரி தருவதற்கு அவன் நிறைய எதிர்பார்ப்போடு நம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். இப்போ இந்த மாசத்துல நம்மளால எவ்வளவு முடியுமோ ஒரு நொடி கூட வீணாக்காம நம்மளால அமல் செய்ய முடியும் அப்படின்னு இருந்தா கூட நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் சக்திக்கும் வலிமைக்கும் ஏற்றவாறு ரமலானை சங்கைப்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, எந்த ஒரு அமலுக்குமே ஒரு நேர்த்தி வேண்டும், ஒரு ஒழுங்கு வேண்டும். சொல்லுவோம், ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா அதை சரியா செய்யடா, இல்லைன்னா செய்யாம விட்டுடா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல. ஒருத்தர் சரியா செய்யாத போது இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம். அது ஒழுங்கா உன்னால செய்ய முடிஞ்சா செய், இல்லைன்னா செய்யாத. இதையே தான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் ஒழுங்கு முறையோடு நேர்த்தியாக அமல் செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். இன்னல்லாஹ யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அமல்களை செய்கின்றார் என்று சொன்னால் அமலன் ஐயுத்கினஹு, அவர் அதை நேர்த்தியாக ஒழுங்காக தவறாமல் செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டினார். ஆரம்பத்தில் நிறைய அமல் செய்யறாங்கிற பேர்ல குர்ஆனும் கையுமாகவும் முஸல்லாவும் கையுமாகவும் இருந்துட்டு கடைசி நேரங்களில் நாம் வீணடிக்கிறோம் என்று சொன்னால் இது நேர்த்தி அல்ல என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நீங்கள் ரமலானுடைய முதல் நாள் 2 ரக்காத் நஃபில் எக்ஸ்ட்ரா தொழுகிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த 2 ரக்காத் கடைசி ரமலான் முடிகின்ற வரைக்கும் 30 நாளும் அந்த 2 ரக்காத் உங்களிடத்திலே தொடர்ந்து இருக்குமையானால் நீங்கள் 1000 ரக்காத்துகள் தொழுகுவதை விட சிறந்தது என்பதை இந்த ஹதீஸின் உள்ளர்த்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதல் நாளிலே முதல் வாரத்திலே நிறைய அமல்களை செய்கின்றேன் என்ற பெயரிலே 500 ரக்காத்துகள் 1000 ரக்காத்துகள் தொழுது விட்டு கடைசி நேரங்களில் இவைகள் எல்லாம் விட்டு போகுவதை விட ஒரு நாளைக்கு 2 ரக்காத் ஒரே ஒரு பக்கம் திருக்குர்ஆனுடைய பக்கத்திலே நீங்கள் ஓதுகிறீர்கள். இது ரமலானுடைய துவக்கத்தில் ஆரம்பித்தால் ரமலானுடைய கடைசி வரைக்கும் விடாமல் நேரம் தவறாமல் நேர்மையாக நேர்த்தியாக இது இருக்குமையானால் இந்த அமல் தான் அல்லாஹ்ட்ட சிறந்தது என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அமலை நம்ம ரமலானுடைய மாசத்துல செஞ்சாலும் அதை நேர்த்தியாக விடாமல் செய்வதற்கு நமக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் நோன்புடைய சிறப்பு நமக்கு தெரியும். ஒரு நாளும் விடாமல் நோன்பு வைக்க வேண்டும். உடல் நலம் சரியில்லாதவர்கள், ஆரோக்கியம் இல்லாதவர்கள், சிறிய குழந்தைகள் இவர்களை தவிர ஒவ்வொரு முஃமினின் மீதும் உதிர்கள் இல்லாதவர்கள், தங்கடங்கள் இல்லாதவர்கள், நோன்பு வைப்பதற்கு உண்டான எந்த விதமான அவர்களுடைய உடலிலே உபாதைகளும் இல்லாத ஒவ்வொரு முஸ்லிமும் அவர் பாலிகானது மனிதனாக இருக்கின்ற பட்சத்தில் ரமலானுடைய மாசத்தில் கட்டாயமாக நோன்பு வைக்க வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கம் சொல்லித்தருது. வேலை பழுவாது இது எல்லாவற்றையும் தாண்டி நோன்பு வைக்க வேண்டும். ஏன்னா அது ஃபர்து. நோன்பு வைக்க வேண்டியது நம்முடைய ஃபர்து. இந்த ஃபர்துக்காக வேண்டி உலக காரியங்களை காரணம் காட்டி என்னால் இது முடியவில்லை அதனால நான் நோன்பு விட்டுட்டேன்னு சொல்றதுக்கு மார்க்கத்தில் எந்த இடத்திலேயும் அனுமதி இல்லை. ஒரு ஃபர்தான நோன்பை ஃபர்தான விஷயத்தை செய்வதற்கு ஒவ்வொரு மூமினும் கட்டாயம் அது முயற்சி செய்ய வேண்டும், வைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் தருகின்ற தீர்ப்பு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு என்று அவருக்கு பெயர். ஒரு யுத்தத்திற்கான அழைப்பு வருகிறது. இந்த சஹாபியும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு யுத்தத்திற்கு கிளம்புகின்றார். போகிற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே வந்து நின்று, யா ரசூலல்லாஹ், யுத்தத்திலே கலந்து கொள்ளப் போகிறேன். இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொண்டு என் உயிரை விட வேண்டும், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, அதற்காக துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. இப்போ நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ், இந்த படையினருக்கு எந்த விதமான சேதாரங்களும் இல்லாமல் வெற்றியையும் ஏராளமான கனிமத்தினுடைய பொருட்களையும் தந்தருள் புரிவாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அந்த சஹாபி போருக்கு போனார். வெற்றியோடு உயிரோடு திரும்பி வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துஆவை போலவே ஏராளமான கனிமத்தினுடைய பொருட்களும் வந்து சேர்ந்தது. இரண்டாவது ஒரு யுத்தம், அதற்கான அழைப்பு வருகிறது. அப்பொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். நான் ஷஹீதாக வேண்டும், இந்த மார்க்கத்திற்காக என் உயிரை துறக்க வேண்டும், துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே துஆவை செஞ்சாங்க. இழப்புகள் இல்லாமல் ஏராளமான கனிமத்துகளோடு இந்த படையை திரும்ப செய்யுங்க. மூன்றாவது முறையும் வந்துச்சு. மூன்றாவது ஒரு யுத்தத்திற்கான அழைப்பு. இந்த சஹாபி அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் அதே மாதிரி வர்றாங்க. அப்போவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாவது துஆவை தான் செஞ்சாங்க. 3 போர்களிலேயும் அவர் உயிரோடு திரும்பி வருகிறார். நான்காவதாக ஒரு யுத்தம் வருகிறது. அப்பொழுதும் வந்தார். யார் ரசூலுல்லாஹ், நானும் ஒவ்வொரு தடவையும் போருக்கு போகிறப்போலாம் உங்கள்கிட்ட வந்து ஷஹீதாகணும்னு கேட்குறேன். நீங்கள் இப்படி துஆ செய்கிறீங்க, உயிரோடு திரும்புகிறேன், ஏராளமான கனிமத்தினுடைய பொருளோடு நாங்கள் எல்லாம் திரும்புகிறோம். ஆகையினால 2 உலகத்திலேயும் எனக்கு பயன் தர வேண்டும். இங்கேயும் பயன தரணும், மறுமையிலே ஒரு பயன் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமல் நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் அப்படின்னு கேட்டார்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நோன்பு நோற்பதை கடைபிடித்து வாருங்கள். போரிலே ஷஹீது வேண்டும் என்று கேட்டவருக்கு ஒரு அமல் சிறந்த அமலாக எனக்கு ஈருலகத்திலும் இருக்க வேண்டும் என்று அவர் இறுதி வாய்ப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிற போது சொன்னார்கள், நோன்பு நோற்று வாருங்கள், உங்களுக்கு எல்லா பயனும் கொண்டு வந்து குவிக்கும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த நபிவரியை அறிவிக்கின்ற அந்த சஹாபியும் கூறுகிறார், என்னைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க நோன்பு நோப்பதை விடாதீங்கன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு இருந்து அவங்க வீட்டில் அடுப்பெறிவதை நாங்கள் பார்க்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். நம்ம ஒரு மாதம் அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறான், நோன்பு வைங்கன்னு சொன்னாவே ஆரம்பத்தில் 10 நாள் நோன்பு வைக்கிறோம், அதுக்கப்புறம் எப்போ ரமலான் முடியும் அப்படின்னு நினைக்கிறவர்களும் நம்மளே உண்டு. இது வருத்தமான செய்தி. ஆனாலும் அந்த சஹாபியிடத்திலே பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நோன்பு நோற்பதை கடைபிடியுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த சஹாபா பெருமக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளும் அவர்கள் வீட்டிலே அடுப்பெறிவதை நாங்கள் பார்க்கவில்லை. அப்படி ஒரு நாள் என்றைக்காவது அவர்கள் வீட்டில் அடுப்பெறுகிறது என்று சொன்னால் அன்றைக்கு விருந்தாளி வந்திருக்கிறார்கள் என்று கூறும். விருந்தாளி வந்தால் மட்டுமே அடுப்பை பற்ற வைத்த வாழ்க்கை நோன்பு வைத்து வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாயிலிருந்து வந்துருச்சு, நோன்பு உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து குவிக்கும், எல்லாவற்றையும் கொண்டு வந்து தரும் என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த சஹாபி ஆழமாக நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நோன்பு நோற்றார்கள் என்றெல்லாம் ஹதீஸுகளில் பார்க்குறப்ப நம்மளை அப்படியெல்லாம் அல்ல சொல்லலை, டெய்லி நோன்பு வைக்கலாம் சொல்லலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்தே இருக்கிறார்கள். நோன்பு நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டா குறைஞ்சபட்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறது, தொடர் நோன்பெல்லாம் வைக்கக்கூடாது ரமலானை தவிர என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்ததெல்லாம் ஹதீஸுகளில் பார்க்குறோம். இப்போ நமக்கு ஒரு நல்வாய்ப்பாக வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நோன்பு என்பது நம்ம எல்லா விதத்திலும் பரிசுத்தப்படுத்தும், எல்லா விதத்திலும் பரிசுத்தப்படுத்தும். நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன சொல்லுவோம், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் அன்னைக்கு பிறந்த புள்ள மாதிரி வெளியே வர்றீங்க. அப்படின்னா என்ன, பாவம் அறியாதவர்களாக, எல்லா பாவங்களும் கழுவப்பட்டவர்களாக, ஒரு புதிய தோற்றத்தில், ஒரு புதிய பரிணாமத்தில் நீங்கள் வெளியே வருகிறீர்கள் என்று நாம் சொல்கிறோம் ஹதீஸினுடைய அடிப்படையில். அதே போன்றுதான் நோன்பு உங்களை தூய்மைப்படுத்தும். எப்படி ஹஜ்ஜு ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து புனிதனாக அவனை வெளியே தள்ளுகிறதோ, அதுபோன்றுதான் ரமலானுடைய மாதம் முழுக்க நாம் அதை சரியாக பயன்படுத்துகின்ற போது நமக்கு அதிலிருந்து ஒரு புதிய பரிணாமத்திலே நாம் வெளியே வருகிறோம். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டால் வேற என்ன இருக்க போகிறது நம்மிடத்திலே? எல்லாவற்றையும் நோன்பு நமக்கு தருகிறது அல்லவா. பொறாமை கொள்ளாதே, பொய் பேசாதே, சண்டை போடாதே, யாராவது சண்டைக்கு வந்தால் ஒதுங்கி போய்விடு, புறம் பேசாதே, இபாதத்துகளில் இரு, கண்டதையும் சாப்பிடாதே. நோன்பு இது எல்லாவற்றையும் நமக்கு கற்றுத் தருகிறது அல்லவா. அந்த ஒரு மாதம் முழுக்க நம்மை புனிதனாக மாற்றுகிறது. ஒருவர் நோன்பு வைத்திருக்கின்ற போது அவருக்கு பிடித்தமான உணவு கொண்டு வந்து கொடுத்து நீ சாப்பிடு, உனக்கு கோடி ரூபாய் தர, கடப்போட நோன்பு வச்சிருக்கிற. மற்ற நாள் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் நோன்பு வைத்திருக்கின்ற போது அது எவ்வளவு பிரியமான உணவாக இருந்தாலும் சரி வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறோம் அல்லவா. இந்த பக்குவம் நோன்பு தருதல்ல, மனதை கட்டுப்படுத்துகின்ற அந்த ஆற்றல். அதாவது வேணும்னா வம்புக்கு இருக்கிறான், நான் நோன்பு வச்சிருக்கேன், நோன்பு வச்சிருக்க நேரத்தில் என்னை பேச வைக்காதடா போட, விரட்டி விடுறோம்ல. எல்லா நாளும் ஓடிட்டு கிடக்கும் வீட்டில் 24 மணி நேரம் ஆள் இருக்கிறோமோ இல்லையோ, உட்காந்து இருக்கிறோமோ இல்லையோ, அந்த தொலைக்காட்சி பெட்டி. நோன்பு வந்துருச்சுன்னா நிறைய வீடுகளில் என்ன செய்கிறோம், ஒரு துணியை தூக்கி அது மேலே போட்டு மூடி வச்சிடறோம். ஏன்? பாவங்களிலிருந்து தடுப்பது ரமலான், தீமைகளிலிருந்து தடுப்பது ரமலான், நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றது ரமலான். அதனால தான் அந்த மாதம் வருகின்ற போது எல்லா விதத்திலும் எப்படியாவது நன்மைகளை பெற வேண்டும். குர்ஆனை ஓதுங்க, உங்களுக்கு எப்படி ஓத தெரியுமோ அப்படி ஓதுங்க. கடந்த வாரம் கூட அல் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பேசினார்கள்.
நான் ஒரு ஹதீஸை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். குர்ஆனை முதல் தரம் ஓதுவது, அதனை பொருளை உணர்வது, இது முதல் தரம். ரெண்டாவது, குர்ஆனை அழகான முறையிலே தவறில்லாமல் ஓதுவது. மூன்றாவது, உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி ஓதுங்க. இந்த மூணில் சிறந்தவங்க யாரு? மூணில் சிறந்தவங்க யாரு? முதலாவது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூன்றாம் நபர் சிறந்தவர் என்கிறார்கள். ஒரு மனிதர் திருக்குர்ஆனை ஓதுகின்றார், அவருக்கு ஓதுவதற்கு வரவில்லை, திக்கி திணறி ஓதுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகின்ற வார்த்தை, நிறைய பேர் நான் ஓத தெரியல, எனக்கு ஓதுனா தப்பு வந்துடுமோன்னு பயமா இருக்குது, வேணும்னு செஞ்சாதான் தப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே ஒருவர் மறுமையில் மிக சங்கையான உயர்ந்த மலக்குகளோடு ஒருவர் இருப்பார். அவர் யாரு தெரியுமா? திருக்குர்ஆனை ஓதுகிறார், ஆனால் அவருக்கு ஓதுவதற்கு சரிவர தெரியவில்லை, திக்கி திணறி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஓதுகிறார். இவர் மறுமையில் சிறந்தவர் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற இரண்டு பேரும் ஓதினால் அவர்களுக்கு ஒரு மடங்கு கூலி என்று சொன்னால், இவர் திக்கி திணறி கஷ்டப்பட்டு ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஓதுகிறார் அல்லவா, இவருக்கு 2 மடங்கு கூலி என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை கைவிட்டாதே, எப்படி ஓத தெரியுமோ அப்படி ஓதுங்க. இன்னமும் இஸ்லாம் நமக்கு வாய்ப்பை வழங்குகிறது. உள்ளுணர்ந்தும் ஓத முடியவில்லை, சரளமாக என்னால் ஓத தெரியல, திக்கி திணறி என்னால் ஓத முடியல சொல்லுகிறார்கள். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சூரா உங்களுக்கு மனனம் இருக்கும் அல்லவா, அந்த சூறாவை திரும்ப திரும்ப ஓதுங்கள். உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ, ஒரு குல் ஹுவல்லாஹு அஹது மட்டும்தான் எனக்கு தெரிகிறது, அந்த சூரா ரமலானுடைய ஆரம்ப நாட்களில் இருந்து கடைசி வரைக்கும் குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்திலே, அது முடியாத பட்சத்தில் அந்த குல் ஹுவல்லாஹுவை திரும்ப 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 ஓதுங்கள், அது நன்மை பயக்கும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு அல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்குகின்ற அந்த சூறாவை 10 தடவை ஓதுகிறாரோ அவருக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டுகிறான் என்று சொன்னார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் எங்களுக்கான அதிகமான கோட்டைகளை நாங்கள் சுவனத்திலே கட்டிக்கொள்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதிகரித்து தருவதற்கும் அவன் காத்திருக்கிறான். நீங்கள் அதிகமான கோட்டைகளை கட்டுவதற்கு ஆர்வத்தோடு ஓதுவதற்கு நீங்கள் தயாரானால் கொடுப்பதற்கு அல்லாஹ்வும் அங்கே தயாராக இருக்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. முடிந்த அளவு குர்ஆனை ஓதுங்கள். இன்னொரு நன்மைகளை அள்ளித் தருகின்ற ஒரு விஷயம், இதை தவற விட்டு விடாதீர்கள். நோன்பு வைப்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் ஒருவருக்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைத்தால் தவற விட்டு விடாதீர்கள். அந்த வாய்ப்பை ஹாஜியார் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். யாரெல்லாம் சஹருக்கு வருகிறீர்களோ அவர்கள் எல்லோருக்கும் உணவளிப்பதற்கு தயாராக இருக்கிறார். நோன்பு திறக்கிறதுக்கு யாரெல்லாம் வர்றீங்களோ அதற்கு நோன்பு திறப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஹாஜியார் அவர்கள் நன்மையை பெறுவதற்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அதை ஏற்றிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பதற்கு ஏதேனும் ஒன்று வாங்கி கொடுத்து அவரை நோன்பு திறக்க செய்வாரையானால் அவருடைய கூலி எப்படியோ அதே போன்று கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்றாங்க, உங்களுக்கு தூக்கி அவரோட நன்மையை அல்லாஹ் கொடுத்துட மாட்டான், அவருக்குரிய நன்மை அவருக்கு அப்படியே இருக்கும். ஆனால் அவருக்கு கொடுத்தது போன்றதொரு கூலியை உங்களுக்கு அல்லாஹ் தருவான். ஏனென்றால் ஒரு நோன்பாளியை நோன்பு திறப்ப வைப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள் அல்லவா. இது இப்ப இந்த ஒரு அமல் நம்மால செய்ய முடியும். ஒருவருக்காவது பக்கத்தில் ஒரு வடை வாங்கிட்டு வர்றோம், ஒரு 4 வடை வாங்குறோம்னா 2 வடையை பக்கத்தில் உள்ளவர் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, அதுவும் நன்மையை தரும். குறைஞ்சபட்சம் ஒரு பேரித்தம்பழம்
நோன்பாளிகள் நோன்பு திறப்பதற்கு நீங்கள் வாங்கி கொடுங்கள். அதன் மூலியமாக அந்த நோன்பாளியினுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்புக்குரியவர்களே, ரமலான் பல்வேறு மாற்றங்களை தருவதற்கு நமக்கு காத்திருக்கிறது. வீணடித்து விட வேண்டாம். ரமலானுடைய இந்த மாசத்துல ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஃபர்லான தொழுகையை, நஃபிலான தொழுகை ரெண்டாவது பட்சம் வச்சுக்கிறேங்க. ஃபர்லு தொழுகையை 5 நேரமும் இமாம் ஜமாத்தோடு நான் தொழுவேன். இந்த உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. நோன்பு வைத்து விட்டு நிறைய பேர் தூங்கிறது இபாதத்து தான், மார்க்கா தடுக்கலை. ஆனால் தூக்கமே நோன்பாகி விடுமா? ராத்திரி பூரா முடிச்சிருக்க வேண்டியது. ஃபஜ்ர் தொழுது படுத்தா துஹர் 2 மணி 3 மணிக்கு முடிப்பு வந்துச்சுன்னா எந்திரிச்சு துஹரை தொழுது திரும்ப படுத்துக்கிறது. அப்புறம் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு அசரை தொழுதுட்டு அப்புறம் இஃப்தாருடைய வேலைகள் செய்யணும். இது ஒரு நோன்பினுடைய தூக்கம் அல்ல. களைப்பினால் சிறிது நேரம் தூங்குங்கள், தவறு கிடையாது. ஆனால் தூக்கமே நோன்பாக வைத்து விடாதீர்கள். அமல் செய்வதற்கு பகலிலும் நேரம் உண்டு. அமல் செய்தால் பகலிலேயும் அல்லாஹ் 70 700 மடங்குகள் அள்ளி தருவதற்கு அவன் காத்திருக்கிறான். இரவில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் எந்த நேரத்தில் நாம் அமல் செய்தாலும் அல்லாஹ் அங்கே நன்மையை தருவதற்கு நமக்கு காத்திருப்பதனால எந்த ஒரு தொழுகையும் மிஸ் பண்ணாம இமாம் ஜமாஅத்தோடு நான் தொழுவேன் என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுபோன்று சுன்னத்தான நஃபிலான தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கிறோம். தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கணும் சஹருடைய நேரம். மற்ற நாட்கள்லாம் கூட தஹஜ்ஜத்து வளமையாக தொழக்கூடியவங்களுக்கு தப்பி போகிறது உண்டு. சிலருக்கு எந்திரிக்கிறதுக்கு சிரமம், வேலைக்கு போயிட்டு வரோம், அந்த களைப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு நாம் கேட்காமலேயே கிடைக்கின்ற பாக்கியம் தஹஜ்ஜத்தினுடைய பாக்கியம். எப்படியும் சஹருக்கு எந்திரிச்சிருவோம். குறைஞ்சபட்சம் ஒரு 4 ரக்காத்தாவது தஹஜ்ஜத்தை தொழுது விடுங்கள். தஹஜ்ஜத்தை தொழுதுங்க. 40 நாள் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுது என்ன தேவைகள் கேட்டாலும் நிறைவேற்றுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்கல்ல. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு எத்தனையோ தேவை இருக்கிறவங்க, பிள்ளைகள் குடும்பத்தில் கரையேறாமல் இருக்கு, கடன் தொல்லைகள் இருக்கு, குடும்பத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், பிள்ளைகள் சண்டை போட்டு பிரிஞ்சு கிடக்கிறாங்க, குழந்தை இல்லா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அல்லவா? இந்த பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு 40 நாள், ரமலானுடைய 30 நாள், அதற்கு பிறகு வரக்கூடிய 10 நாள், இந்த நாட்களில் 40 நாள் நெய்யத்தை வச்சு தஹஜ்ஜத்தை தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. அல்லாஹ் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தருவார். வல்லோர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்கின்ற ரமலானை எல்லா விதத்திலையும் அமல்களை கொட்டி கோடி கோடியாக வாங்குகின்ற ரமலானாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.